வணக்கம். நான் உங்கள் வருண் ஸ்ரீவர்த்தன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிள். இந்த வார கடைசியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னதுன்னா, பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு பண்ற பஞ்ச பிரதட்சிண நமஸ்காரங்களும் அதோடைய பலன்களும், பஞ்ச பிரதட்சிணம் பஞ்ச நமஸ்காரம் அதோடைய பலன்களும் மற்றும் அவருடைய கையில எழுந்திருக்கிற ஆயுதங்களின் பலன்களும் பஞ்ச முகங்களின் பலன்களும் பற்றி பார்க்க போறோம். சரியா? ஜெய் ஸ்ரீராம். இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம். என்ன விஷயம்னா, பஞ்சமுக ஆஞ்சநேயரோட கதை வரலாற தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இதுக்கு முன்னாடி விசேஷங்களுக்கு முன்னாடி. சரியா? அதாவது எப்படின்னா, பஞ்சமுக ஆஞ்சநேயர் தோன்றிய வரலாறு எவ்வாறு என்று பார்ப்போம். அதாவது ராமாயணத்திலேயே பார்த்தோம் என்றால் ராமர் சீதா லக்ஷ்மணர்னு பார்த்தா அடுத்தது வரக்கூடிய மெயின் ஹீரோங்கிறவர் ஆஞ்சநேயர் தான். சரியா? இந்த ஆஞ்சநேயர் அந்த இதுல அதுல பல கோலங்கள்ல ஆஞ்சநேயர் இருக்கார். அதாவது எப்படின்னா, சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டவர், ராமரா தோல்ல சுமந்தவர்னு இருக்கார். இவர் ஒரு அற்புத கோலம் தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோலம்னு பெரிய யுத்த காண்டத்துல வருது ராமாயணத்துல. இத பத்தி நம்ம பார்ப்போம் வாருங்கள். கதை வரலாறை பார்ப்போம். பஞ்சமுக ஆஞ்சநேயரோட வரலாறு. பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்றவர் யாருன்னா, 5 முகங்களை கொண்டவர். அதாவது ஆஞ்சநேயர்ன்றவர் கபி வானரமுகம் ஆஞ்சநேயர். அடுத்தது சிம்மமுகம் நரசிம்மர், வராக முகம் பன்றில் முகம் வராகர், காட்டுப்பன்றியோட முகம் வராகர், குதிர முகம் அஸ்வமுகம் ஹயக்ரீவன், பச்சிமுகம் பக்தியோட முகம் கருடர். இந்த 5ம் கொண்டவிதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு பேரு. சரியா? மற்ற இந்த 4மே விஷ்ணு ரூபம், ஒன்று பக்தி ரூபம். சரியா? மற்ற 3 முகங்கள் விஷ்ணு ரூபமாகவும், ஒரு முகம் பக்தி ரூபமாகவும், ஒரு முகம் வானர ரூபமாகவும் உள்ளது பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு. அதாவது ராமாயணத்தோட யுத்த காண்டத்துல லங்கையில கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது ராமருக்கும் ராவணனுக்கும். அப்ப ராவணனுடைய சைன்யத்துல இருக்கக்கூடிய பல அசுரர்கள் அழிந்தார்கள். அதாவது யாருன்னா, விஜுன்மாலி இல்ல, ஜம்புமாலி, அதுக்கப்புறம் வேற யாரு, அகம்பனன், தூம்ரலோச்சனன், பத்மாலோச்சனன் போன்ற அரக்கர்கள் எல்லாம் கொத்தா செத்து மடிந்தனர். ஒரு கட்டத்துல இந்திரஜித்தும் போயிட்டான். இந்திரஜித்தும் காலி. அப்புறம் ராவணனோட தம்பியான கும்பகர்ணன் எல்லாரும் இந்த மாதிரி செத்து மடிய, ஜாம்புமாலி, இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தனா செத்து மடிய ராவணன் போற பதற்றமே மிஞ்சது. இன்னும் போனா அவ்வளவுதான், என்ன சைன்யமே காலிங்கிற பயமா ராவணனுக்கு. அப்ப இந்த நேரத்துலதான் என்ன பண்ணா, பாதாள உலகத்துடைய அரக்கனான மயில் ராவணனை கூப்பிட்டான். இந்த மயில் ராவணன்கிறவன் யாருன்னா, ஒரு மாயாஜால வித்தக்காரன். பிரம்மா கிட்ட இருந்து எப்படின்னா, பல அரிய வரங்களை பெற்று மாயாஜால வித்த வரங்களை பெற்றாங்க. குறிப்பாக இந்த மயில் ராவணன் எப்படின்னா, தன்னோட வாழ்வை பிராண ரூபியா எப்படி தெரியுமா வரம் கேட்டிருந்தான், தனக்கு சாவு வரணும்னு. அதாவது 5 வண்டுகள், வண்டுகள் உள்ள ஒரு பெட்டியை ஒரு தீவில கொண்டு அடைச்சிருந்தான் தனது உயிரை. அந்த வண்டுகளை யார் கடிந்து கொள்கிறார்களோ, அந்த வண்டுகளை யார் கொள்கிறாரோ அப்பதான் அவன் உயிர் பீரணுங்கிற மாதிரி ஒரு மாயாஜால வரத்தை பிரம்மனிடம் கேட்டிருந்தான் இந்த மயில் ராவணன். இப்படி ராவணனுடைய அழைப்பின் பேரில் ராம லட்சுமணர்களை இந்த மாதிரி அவர்களை இந்த மாதிரி கொல்லும்படி ராவணன் உத்தரவு வாங்க அவர் என்ன செய்தான், மயில் ராவணன் தந்திர விதைகளில் வல்லவனானவன் என்ன தெரியுமா செஞ்சான். இது நடந்தது. இந்த நேரத்துல விபீஷணனுங்கிற நல்லவர் ராவணனை விட்டு ராமர்கிட்ட அடைக்கலம் கொண்டவர் விபீஷன் ஆவார். விபீஷணர் என்ன பண்ணாருன்னா, ராவணன் அவருடைய ஒற்றர்கள் மூலமா அறிந்ததை என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த மாதிரி இந்த மயில் ராவணனுங்கிற அவனுடைய பிள்ளை மகிராவணன் 2 பேருமே சரியான தந்திர வித்திரக்காரர்கள். அவர்கள் ஏதாவது ஆபத்து வரக்கூடும் சொல்லினதை முன்னெச்சரிக்கையா சொன்னாராம். உடனே ஆஞ்சநேயர் தன்னுடைய கோட்டையிலால மிகப்பெரிய பர்ணசாலை அமைச்சு மிகப்பெரிய ஒரு சுதர்சன சக்கரத்தினால வால்கோட்டையை கட்டினாராம். மேல சுதர்சன சக்கரம் அதை காப்பாற்றும்படி. அப்படி கட்டி கொண்டு இருக்கும் போது மயில் ராவணன் என்ன தெரியுமா, ராம லக்ஷ்மணர் அதுல பத்திரமா தங்க வச்சாராம் வானர சேனைகளோட. ஒரு பக்கம் விபீஷணரும் ஒரு பக்கம் ஆஞ்சநேயருமா இவர்களை காவல் காக்க என்ன நடந்துதான், மயில் ராவணன் தந்திரவித்தக்காரன் என்ன தெரியுமா பண்ணா, விபீஷணன் ரூபத்துல உள்ள போயிட்டு மயில் ராவணனை இந்த மாதிரி மயில் ராவணன் தந்திரவித்தக்காரன் தெரிஞ்சுமே அவர் வருவாருன்னு சொல்லிட்டு விபீஷணன் ரூபத்துல உள்ள போயிட்டு ராம லக்ஷ்மணர்களை சிறு பொம்மை வடிவத்தில் கொண்டு என்ன தெரியுமா பண்ணா, தன்னை மாயாஜாலத்தினால பாதாள உலகத்துக்கு போயிட்டானா. அப்ப போகும்போது ஆஞ்சநேயா என்னுடைய ரூபத்திலும் இவர்கள் உள்ளே வர செல்வார்கள், தயவு செய்து எச்சரிக்கா இரு இந்த மயில் ராவணனிடம் சொல்லவே எந்த வித்தக்காரன் சொன்னா அந்த வித்தக்காரன் வார்னிங்கும் கொடுத்துட்டு போயிட்டான். அடுத்த கணம் என்ன ஆச்சு பார்த்தா, விபீஷணன் கொஞ்ச நேரத்துல இங்க வந்தாராம். பார்த்தா உள்ள போயிருக்கா, ராமலட்சுமணரை காணும். விபீஷணரை பார்த்தோன்னே ஆஞ்சநேயர் போது ஆச்சரியம், இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட வந்துட்டு போனேன், இந்த மாதிரி எச்சரிக்கை பண்ணி போனேன், நான் வரலையே, நான் இந்த பக்கமா இருந்தேன்னு. பார்த்தா
மயில் ராவணனோட வித்தை தெரிஞ்சு போச்சு. அங்க பார்த்தா உள்ள பார்த்தா ராமலட்சுமணரை காணுமா. இப்ப என்ன ஒரே ஆஞ்சநேயர் ஒரே பதறி இப்ப என்ன பண்ணா, ராமலட்சுமணன் இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணார், தன்னுடைய எஜமானரான ஸ்ரீராமனை தேடிந்து மயில் ராவணன் மிகப்பெரிய பாதாள அறையை ஏற்படுத்தி விட்டு போயிருந்தான் அந்த பர்ணசாலையில இருந்து. அதற்கு உடனே எடுத்தார் அவதாரத்தை ஆஞ்சநேயர். எப்படின்னா, பாய்ந்து பாய்ந்து தாக்கறதுக்கு வானர முகம், தாவி தாவி சென்று தாக்குவதற்கு வானர முகம் ஆஞ்சநேய முகம். அடுத்தது பாய்ந்து பாய்ந்து தாக்குவதற்கு நரசிம்ம முகம். அப்புறம் என்னது, வேகமாக ஓடக்கூடிய இடத்திற்கு கருட முகம்ங்கிற ஹயகிரிவ முகம், அஸ்வமுகம். அப்புறம் என்னது, தாவி தாவி பறந்து பறந்து தாக்குறதுக்கு கருட முகம். அப்புறம் உள்ள ஆழ்ந்து செல்வதற்கு அகழ்ந்து அகழ்ந்து செல்வதற்கு வராக முகம். 5 முகங்களை எடுத்துக்கொண்ட ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார், நேர அந்த பாதாள உலகத்துக்கு பறந்து சென்றார். தன் கையில் கதையுடன் பறந்து சென்ற அந்த ஆஞ்சநேய சுவாமி என்ன தெரியுமா பண்ணாரு, நேர மயில் ராவனுடைய பாதாள லோக அரண்மனையை அடைந்தாராம். அங்க மயில் ராவணன் என்ன தெரியுமா பண்ணா, தான் வைப்படக்கூடிய தேவதையான காளிக்கு நரபலி கொடுக்கறதுக்கு என்ன தெரியுமா பண்ணா, அவன் இருவரையும் ராம லட்சுமணரை சுய உருவம் பெற்று அங்க வைத்திருந்தனராம். மயில் ராவணனும் அவன் மகன் மகிராவணனும். அப்ப என்ன தெரியுமா பண்ணாரா, தன் மகன் மகிராவணனை கூப்பிட்டு ராமலட்சுமணரை பலிமேடைக்கு கூட்டின்னு வர சொன்னாராம். அப்ப ஆஞ்சநேயர் அந்த காளி விக்கிரகம் பின்னாடி ஒளிந்து கொண்டு என்ன தெரியுமா பண்ணாராம், அந்த மகிராவனுக்கு காளிய போலவே கொலை கொடுத்தாராம். மகிராவணனுக்கு அதாவது எப்படின்னா குரல் கொடுத்தாராம், எப்பா அந்த பலிகளை நீ எடுத்துக்கொண்டு வாப்பா, நான் ஏற்றுக்கொள்கிறேன், நிச்சயமாக நான் உன்னுடைய பிரேயர்களினால் மிகவும் மகிழ்ச்சி விட்டுறேன்னு சொல்லிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளால் மகிழ்ச்சி விட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணாரா, உடனே மகிராவணன் இந்த மாதிரி ஐசின் வர சொன்னாரா ராமலட்சுமணர்களை. எடுத்துன்னு வர சொன்ன போது என்ன தெரியுமா பண்ணாரா, மகிராவணன் உள்ள ராமலட்சுமணர் ஐசின் வரவே அடுத்த கணம் விஸ்வரூபம் எடுத்துட்டு அந்த வாயு மைந்தன் என்ன தெரியுமா பண்ணாரா, எடுத்து கிளம்பின வாயு மைந்தன் அடிச்சு அங்கேயே கொண்டுட்டாரா மகிராவணனை. க்ளோஸ். மகிராவணன் ஒரு உதையில காலி, அடியில காலி, ஒரு அடி காலி பொழந்துட்டாங்க அவனை. இதனால ரொம்ப நேரம் அந்த மகிராவணன் திரும்பி வராதனால சந்தேகம் கொண்ட மயில் ராவணன் என்ன தெரியுமா பண்ணா, உள்ள போய் பார்த்த போது மகிராவணன் கீழே செத்து கிடக்கான். இவர் என்ன தெரியுமா பண்ணா, ராம லட்சுமணரை தூக்கி போரிடும்படி கட்டளை இட்டாரா ஆஞ்சநேயர். 2 பேரும் தோல்ல தூக்கிட்டு என்ன தெரியுமா பண்ணாரா, போரிட்டானா வில்லம்புகளை கொண்டு. அப்ப இது உடனே மாயாங்காலம் இந்த போர்ல இறங்கின மயில் ராவணனை எப்படி கொல்றதுன்னு பார்த்தாரா ஆஞ்சநேயர். உடனே என்ன தெரியுமா பண்ணாரா, ஒரு நாரதரோட அறிவுரைப்படி என்ன தெரியுமா பண்ணாரா, நேர 7 கடல்களை தாங்கி அங்க ஒரு தீவை அடைந்தாராம். அந்த தீவுக்குள்ளதான் பல அசுரர்கள் இருந்தார். மயில் ராவணன் காவலுக்கா வச்ச அசுரர்களோட எல்லாம் தாக்க வர அவரெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போரிட்டு அவர்களை கொன்று விட்டு என்ன தெரியுமா பண்ணாரா, நேர போனார். அந்த தீவுக்கு நடுவுல ஒரு தடாகம் இருந்துதான். இந்த தடாகத்துக்கு நடுவுல மிகப்பெரிய தாவரப்போ அதுக்குள்ள ஒரு பெட்டி இருந்துதான். அந்த பெட்டிக்குள்ள 5 வெச்ச வண்டுகள் இருந்தது. அதுக்குள்ளதான் மயில் ராவணனோட உயிர் இருக்கு. அதாவது இப்ப முன்னமே தொடர்ந்து போன மயில் ராவணன் யார் இந்த 5 வண்டுகளை கொள்கிறாரோ அப்பதான் நான் சாகணும்னு பிரம்மா கிட்ட வரம் வாங்கின மாதிரி இந்த பிராண ரூபத்தை தன்னுடைய பிராணனை கூட்டி வச்சிருந்தானா. இப்ப ஆஞ்சநேயர் இந்த 5 முகங்களை கொண்டாரா. உடனே திருப்பி ஆஞ்சநேயர் இந்த 5 முகங்களை கொண்டு என்ன தெரியுமா பண்ணாரு, 5 ஒரே நேரத்துல 5 இதையும் கட்டிச்சு துப்பிட்டாராம். 5 வண்டுகளையும் துட்டி அப்புறம் மயில் ராவணன் உடனே பதறி போனானா. உடனே ஆஞ்சநேயர் சொன்ன அதர்ம வழியில சென்று அரக்கணி ஐயரை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னு 5 வங்களையும் ஒரே நேரத்துல அதை அப்படியே கையில எடுத்துட்டு போனாராம். அதான் அங்க உரிய நேரத்துல அந்த 5 வண்டுகளை கடித்து கொள்ள வேண்டும். கடித்து கொண்டால்தான் அந்த மயில் ராவணன் சாவம். அப்படி இல்லைன்னா அந்த எடுத்தவரே அதை ஐயும்படியான வரத்தை வாங்கியவனால் இது அசிரின் மூலம் உணர்ந்த ஆஞ்சநேயர் விரைந்து சென்று மயில் ராவணனுடைய உலகத்துக்கு சென்று பாதாள லோகத்துக்கு சென்று என்ன தெரியுமா பண்ணாரு, உடனே மயில் ராவணனை பார்த்துட்டு அதர்ம வழியில் சென்று அரக்கனை 5 நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணாரா, நேரம் ஒரே நேரத்துல 5 முகங்களை கொண்டு 5 வண்டுகளை வெச்சபடைகளை கட்டிச்சு துப்பினாராம் வாயால. அடுத்த சொன்ன மயில் ராவணன் அலறிய சத்தத்தோட கீழே விழுந்து செத்துட்டான். இதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணானா, ராவணனுடைய சேனை அழிக்கப்பட்டு ராவணனும் மாண்டான். ஒரு வழியா ஸ்ரீராமருக்கு நமஸ்காரம் ஜெய் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வானர சேனைகள் ஜெயகோஷம் விட்டனன்னு வருகிறது. இப்ப இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய அவதாரத்தை நாம் பார்த்தோம். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை நாம் வைப்பட கலியுகத்துல குறிப்பா பல பிரச்சனைகள் போய் அந்த கலியுகத்துல இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை நாம் வைப்படலாம். வைப்பட நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், மன தைரியம், உடல் பலம், புகழ், ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, புகழ், ஒற்றுமை, மனோபலம், தைரியம், வாக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும். மற்றும் குடும்ப ஒற்றுமை, சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இதெல்லாம் பொது பலன்கள். இப்ப இந்த நம்ம ஆஞ்சநேயர் விஷயத்துக்கு வருவோம்.
பஞ்சமுக ஆஞ்சநேயரானவர் பல கோவில்களில் அருள் பாலிக்கின்றார்கள். சில கோவில்ல சன்னதிகளாகவும் இருக்காரு, சில கோவில்கள் தனி கோவில்களாவே அவர்களுக்கு எழுப்பப்பட்டுள்ளன. பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு கோவில்கள், அவற்றை நாம் சில பார்ப்போமாக வாருங்கள். பஞ்சமுக ஆஞ்சநேயரோட உருவ அமைப்பு, அதனுடைய திசைகளை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். அதாவது கிழக்கு நோக்கிய முகம் தான் வானர முகம்னு பேர். ஆஞ்சநேயர் நேர் நோக்கின முகம், பூர்வ கபிமுகம்னு பேரு. இந்த கபிமுகமான ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார், சகல சத்ருக்களை அழித்து நமக்கு நிம்மதியை கொடுப்பார். சரியா? முதல் கபிமுகம் நேர இருக்கிற முகம். இந்த முகம் சகல சத்ரு சம்ஹாரண மூர்த்தி. இவர் சகல சத்துருக்களையும் வைத்து, எப்படி மயில் ராவணனை போடுற அது போல நமது சத்துருக்களை எல்லாம் வைத்து நம்ம உடலில் ஏற்படும் சகல சத்ரு இந்திரியம் இருக்கிற இழுப்புகள்லாம் அதை செல்ல விடாதபடி நம்ம இந்திரியங்களுக்கு நல்ல மன அடக்கத்தை கொடுத்து நமக்கு யாரெல்லாம் எதிரிகளாக இருக்கிற உள்ளும் புறமும் அவர்களை அழித்து நமக்கு நல்ல மன ஆரோக்கியத்தை கொடுப்பார், நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பார் நமக்கு சத்ரு தொல்லைகளின்றி. தட்சிண முகம், தெற்கு முகமா இருக்கக்கூடிய நரசிம்ம முகம். இந்த நரசிம்ம முகமானது என்னவென்னா, பூத பிரேத பிரமதங்கள், பூதம் அதாவது பேய் பிசாசு பில்லி செய்வின ஏவல் பூத பிரேத பரிசாசங்களால ஏற்பட உபத்திரவங்களை எல்லாம் நீக்கி நமக்கு பயமில்லா வாழ்க்கையை கொடுப்பார், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தருவார். அடுத்தது வடக்கு முகமா இருக்கக்கூடியது வராக முகம். வடக்கு முகமா இருக்கக்கூடியது வராக முகம். வராக முகமானது என்ன பண்ணும்னா, வராக முகமானது என்ன பண்ணுவாருன்னா, பூமியில ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள்லாம் நீங்கி, செவ்வாய் பூமியில ஏற்படுற கிரகதோஷங்கள்லாம் நீங்கி சகல பூமி ஐஸ்வர்யங்களும் அச்ச ஐஸ்வர்யங்களும் நமக்கு கொடுப்பார். அதே மாதிரி பின்பு வட தெற்கு முகமா பின்பு கருட முகம். ஓகே, மேற்கு முகமா இருக்கக்கூடியது கருட முகம். ஓகே, இந்த கருட முகமா இருக்கக்கூடிய மூர்த்தி என்ன பண்ணுவாருன்னா, எந்தவித சகல விஷம், அதாவது இருக்கிறதே கொடிய விஷம், பாம்பு தேள் பல்லி பூரான் விஷ ஜந்துக்களால ஏற்படக்கூடிய கடிகள்லாம் நீங்கி எந்த விஷத்தையும் முடிய வச்சு நமக்கு சகல என்ன சொல்ல வருது, விஷ ஹரணம், விஷத்தை முடிச்சிருவார் கருடன். பாம்பு பல்லி தேள் பூரானால ஏற்பட உபத்திரவம் எல்லாம் நீங்கும், எந்தவித கொடிய விஷமும் நீங்கணும் நமக்கு. மேல உத்தர முகம், மேல இருக்கக்கூடிய முகம் ஹயகிரிவ முகம்னு பேரு, ஊர்த்துவ முகம்னு பேரு, மேல் நோக்கி இருக்கும். இந்த முகம் என்ன பண்ணுனா, நமக்கு கல்வி கேள்வி ஞானத்தை சிறந்து விளங்கி நமக்கு வெளிநாடு செல்லும் யோகம் இதெல்லாம் நமக்கு அளித்து சிறந்த கல்வி கேள்விகளை கொடுத்து ஜனங்களை வசீகரணம் பண்ணக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கும். ஆக முறைப்படி ஒரு முகத்துக்கு ஒரு பலன். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு எப்படின்னா, கையில 10 ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒரு பலன் உண்டு. முதல்ல கத்தி, சில கையில இருந்து ஆயுதங்கள் மாறுபடு சங்கு சக்கர கதையோட இருப்பார். சரியா? பிச்சுவா கத்தியோட இருப்பார். அதாவது முதல்ல கத்திங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய எதிரிகளை எல்லாம் அழிப்பதற்கு, உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாம் எடுப்பதற்கு. கையில கேடயம் நம்மளை எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு ஷீல்டு. கேடயம்னா ஷீல்டுன்னு அர்த்தம். அடுத்தது கலப்பைங்கிறது பூமியை உழுதால் ஏற்படும் நன்மைக்கு. பூமியை உழக்கூடிய ஒரு ஆயுதம் கலப்பை. பூமியை ஐஸ்வர்யத்தை கொண்டு செய்யக்கூடியது கலப்பை. சரியா? அடுத்தது கட்டுவாங்கம். சகல தீய கட்டுவாங்கம்னா அது ஒரு கையில மேல கபாலம் இருக்கும், ஒரு பக்கம் குத்தி 3 இது இருக்கும். கட்டுவாங்கம் அது என்ன பண்ணுன்னா, தீய சக்திகளிடமிருந்து நம்மளை காப்பதற்கு, தீய சக்திகளை அழித்து விடும் கட்டுவாங்கம். அடுத்தது கையில கற்பக விருட்சம்ங்கிற மரத்தை எழுந்திருப்பார். எல்லாத்தையும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அடுத்தது அங்குசம். யானைக்கு மதம் பிடிக்காதான் அங்குசத்தை கொடுக்கறதானா, மனுஷனுக்கு மதம் பிடிச்சவனா என்ன, அந்த மனிதனுடைய மனம் மதம் பிடிக்காம இருப்பதற்கு அவனுக்கு அந்த அங்குசத்தம்ங்கிறத வச்சு நம்மளோட கண்ட்ரோல் பண்றதுக்கு அங்குசம் வச்சுட்டு இருப்பார். அடுத்தது கையில மலை. இது ஔஷத மலைன்னு பேரு, மூலிகைகள் கொண்ட மலை. எந்தவித வியாதிகளையும் சர்வ சஞ்சீவனி மலைன்னு பேரு. கையில சஞ்சீவன மலையை வச்சுட்டு இருப்பார். ஔஷத மலைன்னு பேரு, ஔஷதகிரின்னு பேரு. இதனை வைத்துக் கொண்டிருப்பால் நமக்கு ஆதி ஆத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக 3 வித கர்ம தாபங்களினால ஏற்படும் நமக்கு எல்லா நோயும் நீங்கி நம் நலம் பெறக்கூடியது. உடல் மனோவியாதிகள்லாம் நீங்கிடும் இந்த மூலிகை மலையை வச்சுட்டு இருக்கிறதுனால. அடுத்தது கையில பாம்பு. சகல விஷத்தையும் எடுக்கக்கூடிய பாம்புங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை குறிக்கிறது. அந்த குண்டலினி சக்தி தியானத்தை மேம்படுத்தக்கூடிய பாம்பை கையில வச்சுட்டு இருக்காரு அவர். அடுத்தது கையில அமிர்த கலசம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். இந்த அமிர்தம்ங்கிறது நமக்கு மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய, மோட்சத்தை நல்கக்கூடியது. இன்னொரு கையில வேத புஸ்தகம். வேத புஸ்தகம் நமக்கு ஞானத்தை நல்கக்கூடிய புஸ்தகம், சுவடி. இதையெல்லாம் வைத்துக் கொண்டே அவர் கையில இன்னொரு சில கையில சங்கம் இருக்கும். சங்கம்ங்கிறது எதிரிகளுடைய மனசை கிளியை ஏற்படுத்தார். சக்கரம் எதிரிகளை எல்லாம் அழிக்க. தீச்சுடர் சக்கரம். கதாயுதம் எதிரிகளை பிளக்க. பிச்சுவா கத்தி நம்மளுடைய தற்காப்புக்கு வச்சுட்டு இருக்காரு, நம்மளை காப்பாத்துறதுக்கு. இடுப்புல பிச்சுவா கத்தியோட வால்
இந்த தொடைக்கு மணி கட்டிட்டு இருப்பார் அப்படியே ரொம்ப அழகா. பஞ்சமுகம். இப்ப கோவில்களை எல்லாம் பார்ப்போம். குறிப்பா பஞ்சமுக ஆஞ்சநேயர் சில கோவில்கள்ல பெருமாள் கோவில்கள்ல இருப்பார். குறிப்பாக இப்ப சொன்னோம்னா நங்கநல்லூர்ல லட்சுமி சத்யநாராயண பெருமாள் கோயில்ல பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு வந்து தனி சன்னதி இருக்கு. இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு பஞ்ச நமஸ்காரம் பஞ்ச பிரதட்சணம் பண்ணலாம். அதாவது ஒரு முகத்துக்கு ஒரு பிரதட்சணம். பஞ்ச நமஸ்காரம். ஆஞ்சநேய முகத்துக்கு ஒரு நமஸ்காரம், கருட நரசிம்ம முகத்துக்கு ஒரு நமஸ்காரம், வராக முகத்துக்கு ஒரு நமஸ்காரம், கருட முகத்துக்கு ஒரு நமஸ்காரம், ஹயகிரிவ முகத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு முகத்துக்கும் ஒரு பிரதட்சணம் முன்பு சொன்னது போல அதுக்கு பண்ணி பிரார்த்தனை பண்ணா நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்ப சொல்லும் போது ஓம் பூர்வ கபில் முகே ஆஞ்சநேயாய நமஹா, ஓம் தட்சிண முகே நிருசுமாய நமஹா, ஓம் உத்தர முகே ஆதிவராகாய நமஹா, ஓம் பச்சிம முகே கருடாய நமஹா, ஓம் ஊர்ஜ முகே ஹயகிரிவாய நமஹான்னு சொல்லிட்டு பஞ்ச நமஸ்காரம் பண்ணா நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் ஆஞ்சநேயர். அதே மாதிரி இப்ப முதல்ல சத்யநாராயணர் கோவில் அடியாரோட பாட்டி இந்த ஆஞ்சநேயரை நிறைய பிரதட்சணம் பண்ணுவாங்க. நல்ல பலன்களை பெற்றுள்ளார்கள், அனுபவ ரீதியாக சொல்கிறேன். அடுத்தது வேற கோவில்கள், தனித்தனி கோவில்கள் உள்ளதை பற்றி நம்ம பார்க்கலாம். விழுப்புரம் இங்க திருவள்ளூர் கிட்ட பெரிய குப்பம்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த ஊர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி எழுந்தருளி இருக்கார். ஒரே கல், பச்சை கல்லுனால ஆன மூர்த்தி இவர். பெங்களூர் கிட்ட ஒரு மலையில இருந்து எடுக்கப்பட்ட மூர்த்தி, பச்சை கல்லுனால ஆன மூர்த்தி. இவர் கையில வந்து எப்படின்னா இவரும் பஞ்சா ஆயுதங்களை கொண்டு தங்க சக்கரம் கதையுடன் உள்ளார். கட்கம் கையில கட்டுவாங்க, நாகபாசம் கட்டுவாங்க, அமிர்த கலசம், கத்தி, கேடகம், வேற என்ன கட்டுவாங்க, சூளம், இதெல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருப்பார் கையில. சூளங்கிறது எதிரிகளை அழிக்க. சூளம், மலை, அங்குசம், பாசம், கலப்பை, கையில உலா, இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருப்பார். உலக்கை எல்லாம் பிடிச்சிட்டு இருப்பார். இது ஹலாயுதம் எல்லாம் பிடிச்சிட்டு இருப்பார். இவர் 5 வித முகங்களுடன் உள்ளார். இவரை வழிபடுவதனால் வந்து ரொம்ப விசேஷம். பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுறது வந்து செவ்வாய், வியாழக்கிழமை, சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாட்கள். அடுத்ததாவது பஞ்சவடி கஷேத்திரம், முக்கியமான கஷேத்திரம் இதுதான். அடுத்தது ஆஞ்சநேயருக்கு சொல்ல போனோம்னா திண்டிவனத்துல இருந்து பாண்டிச்சேரி போற கஷேத்திரத்துல வழியில இருக்கு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரோட கோயில். ஒரே கல்லுனால 36 உயரத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கார். இவரை வந்து செவ்வாய், வியாழன், சனி இந்த 4 நாட்களும் 3 நாட்களும் விசேஷம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த கோவில்ல பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு பஞ்ச பிரதட்சணம், பஞ்ச நமஸ்காரம் ரொம்ப ரொம்ப விசேஷம். வேண்டிய வரங்கள் எல்லாம் பலிக்கும். இந்த முன்பு சொன்னது கூட இந்த 4 முகங்களுமே நமக்கு 5 முகங்களும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ஆயுதங்களும் நம்மளை நன்றாக காப்பாற்றும். இந்த கோவில்ல வந்து வலம்புரி மகா கணபதி, அதுக்கப்புறம் பட்டாபிஷேக ராமர் எங்கும் இல்லாத அளவில், அதாவது ராமர், சீதை, லக்ஷ்மணர், அப்புறம் ஆஞ்சநேயர், பரதன், சத்ருக்கன், சுக்ரீவன், அங்கதன், விபீஷணன், ஜாம்பவான், இந்த 10 பரிவாரங்களுடன் பட்டாபிஷேக ராமன் எங்கும் இல்லாத அளவில் எழுந்தருளி உள்ளார். வலம்புரி மகா கணபதி மிகப்பெரிய கணபதி. நாகர் கணபதி வேறு வந்து ஒரு நாள் கோவில் பிரச்சனத்தை பார்த்து திருப்பதி திருவேங்கடமுடையான் கூட இந்த கோவில் எழுந்தருள்வான்னு சொல்லப்படுறது. அதுக்கு மத்திய திருப்பதியின் பேரிட்டு இந்த கோவிலில் இன்னும் திருப்பதி பெருமானும் எழுந்தருளி உள்ளார். ஆக திருப்பதி செல்ல முடியாத இந்த கோயிலில் சேவித்தாலும் விசேஷமே. மற்றும் இந்த கோயில் கருங்கல்லினால் ஆன ராமர் பாதிகள் நம் கையால் நாம் பன்னீர் அபிஷேகம் செய்யலாம். மற்றும் மிகப்பெரிய நெய் விளக்கு உள்ளது. ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு ஊற்றி வைப்பட்டால் நமது கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ராமருடைய பாதுகை, வர்ணத்தினால் ஆன பாதுகை, சந்தன மரத்தினால் பாதுகை சன்னதியில் வைக்கப்பட்டுள்ளது. மற்றும் ராமர் காலத்தில் பாலம் பயன்படுத்தப்பட்ட கல் இந்த கோவில் ராமேஸ்வரத்தில் கொண்டு வரப்பட்டுக் வைத்துள்ளது. மொத்தம் 180 கிலோ எடை உள்ள கல். பக்தர்கள் பயபக்தியுடன் வணங்கி செல்கிறார்கள். இந்த கல்லை தினமும் அறுசுவையாக அன்னதானம் வழங்கப்படுகிறது. தினமும் அனைவருக்கும் பிரசாதத்துடன், மிக நிறைய பிரசாதங்களுடன். அடுத்த கோவில் இந்த மாங்காடு பக்கத்துல சிக்கராயபுரம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். ஆக எங்கெங்கெல்லாம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காரோ அந்த இடத்துல இந்த சகல பலன்களும் கைகூடும். பஞ்ச பிரதட்சணம், பஞ்ச நமஸ்காரம் நமக்கு வேண்டிய பலன்களே வரும் இந்த பஞ்சமுகத்தின் அருளினாலே. ஆகிய நாம் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு இதனை செய்வதனால், அதுவும் சனிக்கிழமை, செவ்வாய், வியாழன், சனி போன்ற நாட்களில் சென்று இவரை வழிபடுவதனால், ஏன் தினமுமே செய்வதனால் விசேஷ பலன்கள் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.